பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், பொருள் தேடிய மாற்றம் கொண்டோம், விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், பொருள் தேடிய மாற்றம் கொண்டோம், விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிற எல்லோரையும் நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். என்றைக்கும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபையினால் 2 நாளாகமும் 32வது அதிகாரத்தில் எழுதிய ஒரு சம்பவத்தை நம்முடைய நேரத்திற்குள்ளாக நாம் சுருக்கமாய் சிந்திக்கவும் யோசிக்கவும் தக்கதான காரியங்களை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. 22, 23வது வசனம், அந்த 2 வசனத்தையும் நாம் நினைக்கும் பொழுது, கர்த்தர் ஆதரித்தார் என்றும் ராஜாவாகிய எசேக்கியா சகல ஜாதிகளிலும் மேன்மையாக எண்ணப்பட்டார் என்றும் எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வழக்கமாக இன்றைக்கு கிறிஸ்தவ காரியங்கள் என்று எண்ணும் பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே சில கேள்விகளை எழுப்பக்கூடிய காரியங்களாய் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கிறார்கள், வேத காரியங்களை போதிக்கிறோம், வேத காரியங்களை கற்றுக்கொள்ள ஆசையாய் நிற்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நடக்கிற ஒரு பெரிய ரகசிய காரியம் என்னவென்றால், வேதத்தில் அப்படி எழுதியிருக்கிறது, எங்களையும் அப்படி மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். குருடனுக்கு பார்வை கொடுத்து இன்றைக்கும் அதை எங்களுக்கு செய்யும். நாயன் ஒரு விதவையின் அழுகுரலை கேட்டு அவன் மகனை உயிரோடு எழுப்பினேன், இன்றைக்கு எனக்கு அதை செய்யும். இப்படி சில காரியங்கள் நடந்ததை சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொண்டிருப்பதால் சில காரியங்களில் ஏன் தாமதம் என்பதை நாம் அறிவதற்கு முனைவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நான் ஆராய்ந்து பார்க்க தொடங்கினால் சிலதை விட வேண்டியதாக இருக்கும், சிலரை தவிர்க்க வேண்டியதாக இருக்கும், சில காரியங்களை நான் விட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். இப்படிப்பட்ட செயல்கள் நமக்குள் நடப்பதற்கு நாம் அனுமதிக்கிறதில்லை. நமக்குள் வேண்டாத காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை நம்மை விட்டு தூரப்படுத்த தேவனுடைய வேதம் நம்மோடு பேசும். அப்படிப்பட்ட காரியங்கள் விலகுவதற்கும் தூக்கி போடுவதற்கும் அல்லது அவைகளை விட்டு நாம் தூரம் போவதற்கு விளைவதில்லை. அவைகள் நமக்குள் இருக்கக்கூடாது. ஆனால் ஆசீர்வாதங்கள் நம்முடைய தலையின் மேல் இரவு பகல் தங்கி இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற விசுவாச காரியத்தில், விசுவாச உலகத்தில் என்றே சொல்ல முடியும். எப்பொழுதும் ஆசீர்வாதம், எப்பொழுதும் ஆசீர்வாதம். ஆனால் நான் மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாய் அல்லது ஆசீர்வாதத்திற்கு பொருத்தமானவனாய் மாறக்கூடாது என்பதுதான் இன்றைய காரியங்களே. நீங்கள் வேத வசனத்தில் வாசித்து பாருங்கள். அருமையான அரசன் எசேக்கியா தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு நாட்கள், அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், அரசன் சனகரிப்பு என்று சொல்லுகிறவன் அவனுக்கு விரோதமாய் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவர்களோடு கூட தீவிரமான தீதான காரியங்களை பேச தொடங்குகிறான். அடிமைப்படுங்கள், 2வதும் கப்பங்கட்டுங்கள், வரி செலுத்துங்கள், அரசனை வணங்குங்கள், எங்கள் அரசனை நீங்கள் அரசனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி பல காரியங்களை அந்த காலத்து வழக்கத்தின்படி அவன் சொல்ல தொடங்குகிறான். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இவர்கள் அவைகளுக்கெல்லாம் விலைக்கு காக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான காலகட்டத்தில் இருந்த ஒரு நேரம். இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிற ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் ராஜாவாகிய எசேக்கியா சகல ஜாதிகளிலும் மேன்மையுள்ளவனாக எண்ணப்பட்டார். மற்றொன்று, கர்த்தராலே ஆதரிக்கப்பட்டார். நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களும் அவைகளுக்குள் உண்டு. ராஜா கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நேர்த்தியான மனிதனாக இருந்தார். நீங்கள் அந்த சரித்திர பாகத்தை வாசித்து பாருங்கள். ராஜாவாகிய எசேக்கியா
கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய காரியங்களிலே பங்கு கொள்ளுகிறதிலே முதன்மையாய் முன்னோடியாய் காணப்பட்ட ஒரு மனிதனைப் போல வேதம் அவரை குறித்து அழகான வார்த்தைகளாலே சித்தரிக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சித்தரிப்பின் காலத்தில் எசேக்கியா செய்த சில காரியங்களை நான் வேத வசனத்திலிருந்து நாம் ஒரே ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். அங்கு எழுதியிருக்கிற அந்த பாகத்தை பாருங்கள். 32வது அதிகாரம் 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 4-5 வசனங்களில் வாசிப்பீர்களானால், எதிரியானவன் படையெடுத்து வருவான் என்று இவர் தீர்மானித்து ஜாக்கிரதைப்படுகிறார். எதிரியானவன் எப்படி ஆனாலும் இந்த அரசன் நம்மேல் யுத்தத்திற்கு வருவான். நாம் யுத்தத்திற்கு வரும் பொழுது அல்லது வந்த பின்பு கொய்யோ முறையோ என்று அங்கலாய்த்து அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை விட அவன் வருவதற்கு முன்பு தன்னை ஜாக்கிரதைப்படுத்த மிகவும் கவனமுள்ளவராயிருந்தார். வேதத்தை வாசித்து பாருங்கள். சத்ருவுக்கு இடம் கொடாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது. சத்ருவோடு எதிர்த்து நில்லுங்கள் வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் பெறுங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆராதனையில் சரியாய் நில்லுங்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியங்களிலே முழுமையாய் முழு மனதோடு பங்கு கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியங்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை சரியானபடி கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் கர்த்தருடைய வேதம் போதிக்கிறது. இவைகள் எல்லாம் காதுகளில் வாங்குகிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய ஆலயங்களிலே நாம் காதலை கேட்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கென்று பயப்படுகிற விஷயத்தில், கர்த்தருக்கென்று கீழ்ப்படுகிற விஷயத்தில் நாம் சரியாய் கீழ்ப்படிவதில்லை. அதனுடைய ரகசியம் என்ன என்று இன்னுமே அநேகர் அதை புரிந்து கொள்வதில்லை. நான் கிறிஸ்தவன், அது அப்படிதான், எங்களுக்கு பரம்பரை, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி. இப்படிப்பட்ட சில காரியங்களை மனிதன் தனக்குள்ளே கொண்டிருப்பதால் ஆதி காலத்தில் நடந்த அற்புதங்கள், ஆதி காலத்தில் நடந்த அதிசயங்கள், ஆதி காலத்தில் நடந்த மகத்தான செயல்களை தான் அனுபவிக்க முடிவதில்லை. தான் அவைகளிலே முழுமையான பங்கு கொள்வதற்கு முடிவதில்லை. எங்கு வாசித்து பாருங்கள். இந்த மனிதன் யுத்தத்திற்கு வருவான் என்று அறிந்து ஜாக்கிரதைப்பட தொடங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு வேதத்தில் எத்தனை எச்சரிப்பு சத்தங்கள். பேதுரு எழுதும் பொழுது நேர்த்தியாய் எழுதினார், பிசாசானவன் உங்கள் எதிரியான பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், ஜாக்கிரதை என்று எழுதினார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதவசனம். ஆனால் அவனுடைய பிடிக்கு, அவனுடைய தந்திரத்திற்கு, அவனுடைய காரியத்திற்கு தப்பித்து கொள்ளும்படியாக என்ன செய்திருக்கிறோம்? முழங்காலில் இருக்கிறோமா? குடும்ப ஜெபம் செய்கிறோமா? வேதம் சொல்லுகிறது போல கொஞ்சம் ஆகிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? யார் கேட்டாலும், யாருடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் வேதம் சொல்லுகிற சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் எனக்குள் இருக்கிற ரட்சிப்பை நான் இழந்து போக வேண்டியதாகும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு. முதலாவது நாம் அதிலே கவனமாய் செலுத்த வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. இங்கு இந்த அரசன் தனக்கு ஒரு தீங்கு வருகிறது என்று தெரிந்தவுடனே தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையானவைகளை கூட இழந்து போகிறதாக அந்த வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வேதவசனம் சொல்கிற அந்த 2 காரியங்கள் ஆச்சரியமாயிருக்கிறது. அவன் எங்கெங்கெல்லாம் ஊற்றுகளை திறந்து தானும் தன் ஜனங்களும் விவசாயத்திற்கு வாழ்வதற்கு, தன் ஜனங்கள் சுபிட்சமாய் நிற்பதற்கு, தன் ஜனங்களுடைய வெள்ளாமை பெருகுவதற்கு, தன் ஜனங்களிடத்தில் உணவுப் பொருட்கள் பெருகுவதற்கு, அவருடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதற்கு எங்கெங்கெல்லாம் ஊற்றுகள் திறந்து வைத்தானோ அந்த ஊற்றுகளை எல்லாம் அடைத்து போடும்படியாய் ஆலோசனை ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்ல, இந்த ஆலோசனையோடு கூட நிற்காமலே தன் நாட்டுக்குள் வருகிற ஊற்றுக்கண்ணாய ஓடையையும் துர்த்து போட்டார் என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு துணிகரமாய் வேலை செய்திருக்கிறார், எவ்வளவு துணிகரமாய் இந்த காரியத்தை செய்ய முடியும். தனக்கு ஒரு நஷ்டம் வருகிறது, அடுத்த விவசாயத்தில் பாதிப்பு, அடுத்து வெள்ளாமை கிடையாது, அடுத்து எந்த அறுவடை கிடையாது, அறுவடை இல்லாத இந்த நாட்கள் தன் ஜனங்களுக்கு உபத்திரம் தான், தன் ஜனங்களுக்கு கொடிதான பஞ்சம் வரலாம், ஒருவேளை தன் ஜனங்களுக்கு சரியானபடி தங்களுடைய முதலீடுகளை அவர்கள் ஈடு செய்ய முடியாமல் இருக்கலாம், தொழில் பாதிக்கப்படலாம், வருமானம் நஷ்டமாகலாம், வருவாய், அரசனுக்கு வரவேண்டிய வருவாய் குறையலாம். இவைகள் எல்லாமே இந்த சம்பவத்தில் நடக்க வேண்டிய காரியம். ஆனால் இவைகளை குறித்து ஆலோசனை செய்து எத்தனை நன்மை வருகிறதானாலும் அவைகளை நிறுத்தி வையுங்கள், அவைகளை துர்த்து போடுங்கள். அந்த வார்த்தையை கவனியுங்கள். அந்த வசனத்தை வாசித்து மறுபடியும் கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை ஆராய தொடங்குங்கள். ஐயா, ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணுங்க. ஒரு கல்லறைக்காகவே
கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு திருமணத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்திற்காக, இது எங்களுடைய பழக்கம், இது எங்களுடைய பாரம்பரியம், இது நாங்கள் பிறந்த இடம், இதில் நாங்கள் வளர்ந்த இடம், இப்படித்தான் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களை கொண்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற விஷயத்தில் எத்தனையை விட்டுவிட மனதில்லாமல் இருக்கிறோம், எத்தனையை துர்த்து போட வழி இல்லாமல் இருக்கிறோம். இது எங்கள் பழக்கம் என்கிற அந்த பழக்கத்தில் எத்தனை பேர் உண்மையாகவே மனம் திறந்து பேசுங்கள்? எத்தனை பேர் இன்று மதுபானத்திற்கு அடிமை? வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதா? ஒரே ஒரு கேள்வி. எத்தனை பேர் இன்னும் சிற்றின்பங்களின் அடிமை? எத்தனை பேர் இன்றும் கர்த்தருக்கு விரோதம் என்று தெரிந்தும் மனச்சாட்சிக்கு விரோதமான காரியங்களுக்கு அடிமை? எத்தனை பேர் இன்னுமே தங்களுடைய சட்ட திட்டங்கள் பெரிதென்பதையே பேசி தேவனுடைய மகத்துவங்களை அவமாக்கி கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இந்த மனிதன் தனக்கு கிடைக்கிற லாபத்தையும், தனக்கு கிடைக்கிற வருவாயையும், தன் நாட்டினுடைய ஒவ்வொரு நிலைகளையும், தனக்கு அரண்மனைக்கு சேர வேண்டிய வரியையும் கூட யோசிக்காமல், இது செய்ய வேண்டியது கட்டாயம், அடைக்க வேண்டியதை அடைத்தே தீர வேண்டும், எதிரி நம்மேல் வராமல் இருக்க என்கிற ஒரு ஜாக்கிரதையை கையாண்டதை இந்த வேத வசனத்தில் என வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியாவை ஆதரித்தார். எசேக்கியா சகல ஜாதிகளிலும் மேன்மையுள்ளவனாய் விளங்கப்பட்டார். இந்த வேத காரியங்களை வாசிக்கும் பொழுது, எசேக்கியாவை ஆசீர்வதித்தவரே என்னை ஆசீர்வதியும், எசேக்கியாவை விளக்கினவரே என்னை விளக்கும், உம்மால் ஆகும், இதையெல்லாம் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் எசேக்கியா செய்த காரியத்தை செய்வதற்கு தான் நமக்கு கொஞ்சம் சங்கடம். தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அப்படி அல்ல, இப்படி அல்ல, அப்படி பலவிதமான காரியங்களை சொல்லி அதற்கு ஒரு சாக்கு போக்குகளை உருவாக்குகிறவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவதாக எசேக்கியா செய்த அடுத்த காரியங்களை பாருங்கள். 8வது வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். அங்கு அரசன், எதிரி நாட்டு அரசன் ஆட்களை அனுப்பி தீதான வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுவும் சொல்லுகிற வார்த்தையிலே வித்தியாசமான வார்த்தை. உன் மலத்தை நீயே சாப்பிட்டுக்க, உன்னுடைய சிறுநீரை நீயே குடிக்க போற, இதுதான் உங்க கதி, இதுதான் உங்க தலையெழுத்து, இனி இதுதான் உங்களுக்கு எழுதின விதி. அப்படி நாம் மற்றவர்களை சொல்லுகிறது போல சொல்லுகிறோம். ஆனால் இந்த தலையெழுத்து, விதி என்கிற வார்த்தைகளை எல்லாம் ஒருபோதும் மனதிற்குள் வைக்க வேண்டாம். நான் புரிகிறதற்காக அவன் சொல்லுகிறான், இனி உங்களுடைய ஜாதகத்தை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறது, உங்களுடைய கருத்தை மாற்ற முடியாது. எங்க அரசனுடைய கையில் தான் உங்களுடைய வாழ்க்கை. எங்கள் அரசனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் முற்றுகை போட்டு விடுவோமானால் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காது, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. உங்களுடைய பரிதாப நிலைமை என்னவென்றால், ஒன்று உங்கள் மலத்தை நீங்க சாப்பிடணும் பசிக்கு, உங்கள் சிறுநீரை நீங்க குடிக்கணும் உங்களுடைய தாகத்துக்கு. அந்த ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகிறது என்று எச்சரிப்பு கொடுக்கிறான். இந்த வார்த்தைகளை எசேக்கியா காதிலே கேட்டவுடனே அவர் இறங்கி வந்து, ஐயோ இப்படி ஆனது, இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது, இப்படி அவர் சொல்லிவிட்டார், இப்படி சலகரிப்பே ஆள் அனுப்பிவிட்டார். இப்படி ஒரு காரியத்தையும் சொல்லலை. வேற வசனம் நேர்த்தியாக எழுதியிருக்கிறது. இறங்கி வந்தார், ஜனங்களை கூப்பிட்டார், மூப்பர்களை அழைத்தார். அவர்களை கூப்பிட்ட உடனே இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த 8வது வசனத்தில் எசேக்கியா அவர்களை தேற்றினாரா. காரணம் என்னவென்றால், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆட்கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அழைத்தவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பிதாவாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களுக்கு தேவனாய் இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை ஒருபோதும் அவர் தள்ளிவிடுவதில்லை. தைரியமாயிருங்கள், உங்கள் இருதயங்களை தேற்றுங்கள், உங்கள் கையில் இருக்க பட்டயங்கள் போதும், அதை பலப்படுத்துங்கள். ஆரம்பிக்கிறார். எல்லா காரியங்களையும் தீவிரித்து செய்வதற்கு தன்னை திடப்படுத்த தொடங்குகிறார். உள்ளே நுழைந்தார். நான் அப்படியே கொஞ்சம் காரியமாய் வாசிங்க. ஒரு முறை ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் தனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். அந்த குடும்பத்தின் காரியங்களிலே தலையிட்டுக் கொள்ளும் பொழுது அந்த குடும்பம் கொஞ்சம் ஆண்டவரை தேடி வந்து ஞானஸ்நானம் பெற்று வாழ தொடங்கின உடனே அவர்களோடு போராட்டம் கடுமையானது. வழக்கமாக வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே அந்த தாய் பிசாசு பிடித்து ஆடிக்கொண்டு வந்து ஒரு வார்த்தையை சொல்றார்கள். எத்தனை வருஷமா நான் இந்த குடும்பத்தோடு இருக்கிறேன், என்றைக்கு என்னை வெளியேற்றுவீர்களானால் குடும்பத்தோடு கருவெடுத்து விடுவேன். அந்த வார்த்தையை அது அப்படி சொல்லுது சத்தமா.
வார்த்தைகளை எல்லாம் கேட்டார், ஒரு காரியத்தை செய்யல. வீட்டில் இருக்கிற ஐயாவை பார்த்தார், அம்மாவை பார்த்தார், தட்டி கொடுத்து ஒன்றும் செய்ய வேண்டாம். முழங்கால நின்று காலையில சாயங்காலம் மட்டும் ஜெபிக்க தொடங்குங்க, நடக்க போகிறதை பாருங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தப்படுத்த தொடங்கினார், தேற்றினார். நீங்கள் முன் உங்கள் ஆயுதங்களை பயன்படுத்துங்கள், உங்கள் ஆயுதங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிறது. நல்ல முழங்கால்கள், நன்றாய் ஜெபிக்கிறதற்கு வரிகள், வார்த்தைகள், நன்றாய் வாசிப்பதற்கு நமக்கு வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகள், நாம் உறுதிப்படுவதற்கு நமக்கு நேர்த்தியான வேத வசனங்கள், ஆழமான வேத வசனங்கள். இதை போதித்துக் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே தேறின எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சத்தத்தை காதுகளிலே கேட்கிறோம். அவைகள் எல்லாம் நம்மை தேற்றும்படி, அவைகள் எல்லாம் நம்மை ஆறுதல் படுத்தும்படி, திடப்படுத்தும்படி மாத்திரம் நம்முடைய உள்ளங்களை ஒப்பு கொடுப்போமானால். எசேக்கியா தேற்றினான், கர்த்தர் ஆதரவாயிருந்தார். நேர்த்தியான வேதவசனங்கள். எசேக்கியா ஜனங்களை தேற்றினான், கர்த்தர் ஆதரவாயிருந்தார். வேதம் சொல்லுகிறது, தேற்றின எசேக்கியாவினுடைய அனுபவங்கள் சகல ஜாதிகளிலும் அவன் மேன்மை பெற்றவனாய் காணப்பட்டான். அந்த காலத்தில் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அடுத்த ராஜாவா எசேக்கியா செய்த இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுவும் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். உபத்திரவம், நெருக்கம், போராட்டம் என்று தெரிந்தவுடனே எசேக்கியா பட்டம் படித்தவனும் வெளிநாட்டிலிருந்து படித்தவனும் அங்கும் இங்குமாய் ஓடினவரும் அதை இதையும் கற்றுக்கொண்ட மனிதனை நாடி ஓடவில்லை. ராஜாவாகிய சவுல் கடைசி நேரத்தில் சாமுவேலை தேடி, ஜோசியக்காரியை தேடி ஓடினார், சாமுவேலை பார்க்கும்படி. ஆனால் ராஜாவாகிய எசேக்கியா அப்படிப்பட்ட காரியங்களில் பங்கு கொள்ளவில்லை. நேர்த்தியான ஒரு மனிதன். அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஏழையும் அந்த காலத்தில் தீர்க்கதரிசியும் அந்த காலத்தில் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவருமாயிருந்த ஒரு ஊழியரை தேடினார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள், நேர்த்தியான வேத வசனம். ஏசாயாவுக்கு ஆள் அனுப்பி, ஏசாயாவை அழைத்து, ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா தீர்க்க ராஜாவும் ஒன்று சேர்ந்து வானத்தை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிட்டார்களாம். அதனால்தான் இந்த வேதவசனம் இவ்வளவு நேர்த்தியானது என்று நம்மால் அறிய முடிகிறது. இன்றைக்கு நாம் அவைகளை கடைபிடிக்காமலே இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. நாம் சொல்லுகிறோம், எத்தனையோ முறை சத்தியம் சொல்லுகிறது, எத்தனையோ முறை வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ முறை சத்தியம் இதுதான் என்று சொல்லுகிறது. அப்படி சொன்னாலும் ஆபத்துக்கு மாத்திரம்தான் நமக்கு ஊழியர். அடுத்த ஊழியர் தேவையில்லை, அடுத்த ஊழியர் தேவையில்லை. சில நாட்கள், சில காலங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி என்னை பார்த்து சொன்னார்கள், அங்கதான் ஆராதனைக்கு வரலான்னு இருக்கையா, வரலான்னு தான் இருக்கேன், யோசிக்கிறேன். சரி, அந்த காரியங்கள் முடிந்தது. சில காலங்கள் ஆனது, ஏறக்குறைய ஒரு வருஷத்திற்கு மேல் வரவே இல்லை. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, வரலான்னு தான் இருக்கிறேன், வரலான்னு தான் இருக்கிறேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எந்த காரியமும் நடக்கலை. சில ஒரு வருஷம் தாண்டினது. திடீரென்று ஒரு நாள் ஆராதனைக்கு வந்தாங்க, வந்து உட்கார்ந்தார்கள். கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டது. பிசாசு ஆடி ஒழுகும்போது தான் தெரியுது ஏன் வரலன்னு சொல்ற காரியம். நமக்கு தெரியும், மனசாட்சி சொல்லுகிறது சரியில்லை. இது மனசாட்சி சொல்லுகிறது அபிஷேகம் பெற்றுக்கொள், மனசாட்சி சொல்லுகிறது தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், மனசாட்சி சொல்லுகிறது பாவத்தை விட்டு விலகு, மனசாட்சி சொல்லுகிறது போதை வஸ்துவை கைத்தொட வேண்டாம், மனசாட்சி சொல்லுகிறது நீ கருத்தாய் ஆண்டவரை தேடும்படி ஓடு, மனசாட்சி சொல்லுகிறது ஆராதனை எத்தனை மணிக்கு சொல்லுகிறார்களோ அந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே காணப்படு, மனசாட்சி சொல்லுகிறது அந்த நேரத்தில் உன் போதகரோடு சேர்ந்து கொள், போதகரோடு இரு, அவரோடு பேசு, அவரோடு பழகு. அதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் முடியாது. ஒரு காரியம்னு சொன்னால் முதல் ஊழியக்காரருக்கு சொல்லி எனக்கு ஜெபிங்கன்னு சொன்னாலே வெக்கம். அது இன்னைக்கு நிறைய இடத்துல காணப்படுகிற காரியம். நாளெல்லாம் ஊழியரோடு இருப்போம், நாளெல்லாம் கூட இருப்போம். ஆனால் ஒரு ஆபத்து என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரர்கிட்ட சொல்லி எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்ல மாட்டோம். அது கொஞ்சம் சங்கடம். ஆனால் மற்றவர் இடத்துல எல்லா காரியங்களையும் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுவோம். இது எனக்கு அப்படி, அந்த காரியம் எப்படி ஆனது, இந்த காரியம் அப்படி ஆனது, எல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். இந்த மனுஷனை பாருங்கள், நேர தீர்க்கதரிசிக்கு மாத்திரமே அனுப்புகிறார். தீர்க்கதரிசி இங்க வாங்க, இப்படி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நான் இல்லை, நான் வர்றேன், நான் 2 பேரும் சேர்ந்து கொள்வோம், 2 பேரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேதவசனம் ஆச்சரியமா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியா ராஜாவும் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே என்று கூப்பிட்டு ஜெபிக்க தொடங்கினார்கள். இந்த ஜெப சத்தத்தை
தேவன் கேட்ட மாத்திரத்தில் அவருக்கு கொடுத்த நேர்த்தியான ஒரு பதில் ஆச்சரியமானவைகளாக இருந்தது. அந்த பதிலை நோக்கத்னா இன்றைக்கு அரசனாகிய எசேக்கியா சகல ஜாதிகளிலும் மேன்மையுள்ள ஒரு புருஷனாய் இருந்தார். இந்த காரியம் நடந்ததால் ராஜாவாகிய எசேக்கியா அவருடைய ஜனங்களோடு கூட தேவனாலே ஆதரிக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது கர்த்தர் அவர்களை ஆதரித்தார். கர்த்தருடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்தது. அதற்கு பின்பு நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆதரவாக இருந்து ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், எங்கெங்கெல்லாம் அடைக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ, எதெல்லாம் நமக்கு 1000 லாபம் வருகிறதானாலும் அது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்றால் ஒதுக்கி தள்ள வேண்டியதை தள்ளாவிட்டால் தேவனாலே நான் ஆதரிக்கப்படுகிற மனிதனாய் மாற முடியாது. திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனால் நான் ஆதரிக்கப்படுகிற மனிதனாய் இருக்க முடியாது. நான் பேசலாம், நான் ஜெபிக்கலாம், நான் எனக்கு தரிசனம் வரலாம், எனக்கு சொப்பனம் வரலாம், ஏதோ காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் தேவனாலே ஆதரிக்கப்பட வேண்டுமானால், நான் தேவனாலே மேன்மைப்பள்ள ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமில்லாதது எல்லாம் நான் அடைத்தே ஆக வேண்டும். அதுல நாம் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். அடைக்கப்பட வேண்டிய முதல் காரியமே நம்முடைய செல்போன் தான். அடைக்கப்பட வேண்டிய முதல் காரியமே நம்முடைய டிவி தான். அடைக்கப்பட வேண்டிய முதல் காரியமே நமக்கு தேவையில்லாத காரியங்களில் தலையிடுகிற விஷயங்கள் தான். எவ்வளவாய் அடக்கி ஒடுக்கி உட்கார்ந்து தேவ முகத்தை பார்க்கிறோமோ அவ்வளவாய் அவரால் நாம் ஆதரிக்கப்படலாம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை கவனிங்கள். தன்னை திடப்படுத்தினான். தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும்படி தனக்குள்ளே ஆயுதங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து தன்னுடைய ஆழங்கத்தை திடப்படுத்தினார். வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். தன் முழங்கால்களை ஊன்ற கற்றுக்கொண்டார். வேதம் வாசிக்க கற்றுக்கொண்டது போல அன்றைய அனுபவங்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் அந்த வார்த்தைகள் தான், அந்த அனுபவங்கள் தான். இந்த அனுபவத்தோடு கூட நீங்களும் நானும் கூட தேவனாலே மேன்மையுள்ள மனுஷனாய் மாறுவதற்கு, கர்த்தராலே ஆதரிக்கப்படுவதற்கு தேவன் இரக்கம் காண்பிக்க ஒரு முறை அவருடைய முகத்தை பார்த்து நாம் வேண்டிக் கொள்வோமா? நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்க்கும்படி எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தை வாசித்தோம். வேதத்தில் ராஜாவாய் எசேக்கியா எப்படி உம்மிடத்திலே அனுபவசாலியாய் மாறினார். உம்மாலே ஆதரிக்கப்பட்டு எசேக்கியாவை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே சகல ஜாதிகளுக்களும் உம்மாலே உயர்த்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு வந்த விதத்தை நாங்கள் சுருக்கமாய் கவனித்தோம். எசேக்கியாவை போல எங்களில் அடைக்கப்பட வேண்டியது, துர்க்கப்பட வேண்டியது, ஆண்டவரே எங்களிலிருந்து முழுமையாய் எடுத்து போடப்பட வேண்டியது, எங்களில் எல்லா காரியங்களையும் எங்கள் ஆத்மா ஆவி உணரும்படி எங்களோடு கூட இடைப்படும். மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜா தன்னை பலப்படுத்துவதற்கு செய்து கொண்ட ஆயுதங்களைப் போல எங்களை பலப்படுத்த, எங்களை ஸ்திரப்படுத்த, எங்களை ஆண்டவருக்குள் நிலைநிறுத்த இன்னும் இன்னும் நாங்கள் என்மணி செய்ய வேண்டும் என்கிறதை நாங்கள் அறியும்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெப நேரம் எங்களுக்கு கூட்டப்படட்டும். எங்களுடைய காரியங்களில் எல்லாம் நாங்கள் உத்தமமாய் வாழ எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். மாத்திரமல்ல ஆண்டவரே, வேதத்தில் எழுதியிருக்கிறது போல எல்லா சூழலையும் அபிஷேகம் பெற்ற, கர்த்தருடைய ஆவியால் நிறைந்திருக்கிற, தாகம் நிறைந்த, ஜெபபாரம் நிறைந்த மக்களோடு எங்களுக்கு ஐக்கியம் தாரும். அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் சேரட்டும். அப்படிப்பட்டவர்களோடு நாங்கள் ஜெபிக்கட்டும். அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து வேதத்தின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கடைசி காலங்கள் எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கிறது என்று தெரியாத இந்த காலத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாய் உம்மை பின்பற்றி எசேக்கியாவை போலவே உம்மாலே ஆதரிக்கப்பட்டு எசேக்கியாவை போலவே உம்மாலே நாங்கள் கனமண்ணப்பட கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எசேக்கியாவின் தேவன், எசேக்கியாவை ஆசீர்வதித்தவர் உங்களையும் உங்கள் காரியங்களையும் உற்று கவனித்து உணர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.